கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு தள்ளப்பட்ட வலுசர்பம். யுத்தத்திற்கான காரணம். வெளிப்படுத்தல் 12:7. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. யுத்தம் என்பது சண்டை, போர் என்று சொல்லலாம். யுத்தமானது குறைந்தபட்சம் 2 பிரிவுகள் அல்லது கூட்டத்திற்கு உள்ளேயோ அல்லது 2 தனிப்பட்ட நபர்களுக்கோ நடப்பது. யுத்தங்களில் நேரடியான யுத்தங்களும் மறைமுகமான யுத்தங்களும் உண்டு. யுத்தங்கள் அதற்கென்று குறிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே நடக்கும். பொதுவாக ஜனங்கள் வசிக்கும் பகுதிகளில் யுத்தங்கள் நடப்பதில்லை. ஆயிரக்கணக்கான வருடங்களாக நடந்த யுத்தங்களை குறித்து நாம் வரலாற்றில் படிக்கிறோம். யுத்தங்கள் ஆரம்பிக்கும் முன்னரும் நடத்தப்படுவதற்கும் முன்னரும் ஒரு காரணம் நிச்சயம் உண்டு. அதுபோலவே யுத்தம் முடிவடையும் போது யுத்தத்தில் ஜெயம் எடுப்பவர்கள் எந்த காரணத்திற்காக அதை தொடங்கினார்களோ அதை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். தோல்வி அடைப்பவர்கள் இழப்புகளை சந்திக்கிறார்கள். சாதாரண ஜனங்களால் யுத்தம் செய்ய முடியாது. யுத்த காலங்களில் யுத்தம் செய்வதற்கென்று விசேஷித்த இராணுவ வீரர்கள் அதற்குரிய தகுதிகளோடு தேர்ந்தெடுக்கப்பட்டு விசேஷித்த முறையில் பழகுவிக்கப்படுகிறார்கள். மேலும் எந்த நேரத்திலும் அழைப்பு வந்தவுடனே அவர்கள் யுத்தத்திற்கு கடந்து செல்வதற்கு என்று ஆயத்தமாக இருக்க வேண்டும். வேதாகமத்தில் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் படிக்கும்போது அநேக யுத்தங்கள், யுத்த சூழ்நிலைகள் எழுதப்பட்டிருப்பதை நாம் காணலாம். இதில் மனிதர்கள் செய்த யுத்தங்கள், கர்த்தர் நடத்திய யுத்தங்கள் என்று பல விதங்களில் யுத்தங்கள் எழுதப்பட்டுள்ளது. இதில் வெளிப்படுத்தல் 12:7 வானத்திலே நடந்த யுத்தம் யோவானால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த யுத்தத்தை யோவான் தரிசனமாக கண்டு எழுதி வைத்துள்ளார். வானத்தில் நடந்த யுத்தத்தின் காரணத்தை நாம் ஆராய்ச்சி செய்வோமானால் ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரை வசனங்களை படிக்கும்போது அறிந்து கொள்ளலாம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை இனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களிலுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாயே என்று அதிகாலையின் மகனான லூசிஃபரை பற்றி எழுதப்பட்டுள்ளது. யார் இந்த லூசிஃபர் என்று எசேக்கியேல் 28:14 நாம் படிக்கலாம். நீ காப்பாற்றுகிறதற்கான அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, தேவனுடைய பர்வதத்திலே உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவில் உணாவினாய் என்று நாம் படிக்கிறோம். 2 விதமான தூதர்களின் கூட்டத்தின் பெயர்கள் வேதத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. ஒரு கூட்டம் சேராபின்கள். இவர்கள் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து ஆராதித்து கொண்டிருப்பவர்கள். மற்றொரு தூதர் கூட்டம் கேருபீன்கள். இவர்கள் பாதுகாக்கும் வேலையை செய்யும் தூதர்கள். லூசிஃபரை கர்த்தர் ஒரு விசேஷித்த கேருபாக உருவாக்கி அவர் வாசம் பண்ணும் பரிசுத்த பர்வதத்திலே கொண்டு வந்து வைத்தார். ஆனால் இந்த கேரு தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக உயர வேண்டும், உன்னதமான தேவனுக்கு ஒப்பாக வேண்டும் என்று இருதயத்தில் எண்ணம் கொண்டபடினால் அவன் தள்ளப்பட்டு தன் மகிமையை இழந்தவனானான். அப்படி தள்ளப்பட்ட லூசிஃபரை வெளிப்படுத்தல் 12:9 சொல்லப்பட்ட உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாபாகிய பெரிய வலுசர்பம். எசேக்கியேல் 28:13 வசனத்தில் லூசிஃபர் பிசாசாக வலுசர்பமாக தள்ளப்படுவதற்கு முன்பு தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்திருக்கிறான் என்று எழுதப்பட்டுள்ளது. லூசிபர் தள்ளப்பட்ட போது அதனோடு கூட ஒரு கூட்டம் தூதர்களையும் தன் பக்கம் எடுத்துக்கொண்டான். இதை வெளிப்படுத்தல் 12:3-4 வசனங்களில் ஒரு அடையாளமாக, தீர்க்க தரிசனமாக நாம் படிக்கிறோம். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான ஒரு பெரிய வலுசர்பம் இருந்தது. அதன் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கு இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று என்று படிக்கிறோம். வானத்திலிருந்து 1/3 பங்கு தூதர்களையும் தன் பக்கம் லூசிஃபர் இழுத்து கொண்டான். எனவே சத்ருவாகிய பழைய பாபாகிய வலுசர்பமாகிய பிசாசுக்கு உதவியாளர்கள் அவனுடைய படையில் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். இந்த பிசாசின் தலையை நசுக்கி ஜெயம் எடுக்கவே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூ உலகில் மனிதனாக அவதரித்தார். சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து மரணத்தையும் பிசாசையும் பாதாளத்தையும் ஜெயமெடுத்தார். அவர் ஜெயம் எடுத்தபடினால் அவருக்குள் நிலைத்திருக்கும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளாலும் ஜெயிக்க முடியும்.
மத்தேயு 28:20 படி, உலகத்தின் முடிவு பரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த வார்த்தையை இந்த நாளில் கர்த்தர் நமக்கு தருகிறதான வாக்குதத்தம். அழிவும் போராட்டமும் சமாதான கேடுகளும் பிரிவினைகளும் நெருக்கங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிற பிசாசினால் உண்டாகிறவைகள் ஜெயம் எடுத்து உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு இருக்கிற நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விரோதமான பிசாசின் தலையை ஏற்கனவே நசுக்கிவிட்டார். நம்முடைய வேலை எலும்பில்லாத ஒரு சிலந்து பூச்சியை நசுக்குவது போல் அதை நம் கீழாக நசுக்குவதே. தம்முடைய கரத்தினால் நம்மை மூடி நம்மை கொண்டே வலுசிற்பங்களை நம் காலின் கீழாக நசுக்க கர்த்தர் இந்த நாளிலிருந்து நமக்கு புதிய பெலனை தருவாராக. அமேன். ஜெபிப்போம். சிலுவையில் ஜெயம் எடுத்த இயேசு கிறிஸ்துவே, வானத்திலே யுத்தம் உண்டான காரணங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடியால் உமக்கு நன்றி. உலகம் பிசாசு மாம்சத்தை அனுதினம் ஜெயித்து ஜெயம் எடுத்து ரட்சிப்பை இறுதி வரை காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு உம்முடைய பலனை தரப்போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.